குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ டிக்னாமெட்ரி ரேஷியோ வந்து டேபிளர் காலம் வந்து 0 to 90 டிகிரி வரைக்கும் முன்னாடி பார்த்ததே ஒரு டைம் ரிவிஷன் பார்த்துட்டு இந்த டேபிளர் காலத்தை யூஸ் பண்ணி சம் வந்து ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். இப்போ தீட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி நம்ம முன்னாடி பார்த்துறோம். அதில் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, கொசியன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா. சைன் தீட்டானுடைய ரெசிப்ரோக்கல் என்ன வரும்னா கொசியன் தீட்டா, காஸ் தீட்டானுடைய ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா, டேன் தீட்டானுடைய ரெசிப்ரோக்கல் காட் தீட்டா. அதெல்லாம் உனக்கு தெரியும். இப்போ நம்ம வேல்யூ பார்க்குறது என்ன பண்ணுறோன்னா 0 to 4 வரைக்கும் ஃபஸ்ட்டு வேல்யூ எடுக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். 0 1 2 3 4 பாரு, மறுபடியும் பாரு, 0 1 2 3 4 இருக்குது. அதை 4ஆல் ஒவ்வொரு வேல்யூ வந்து டிவைட் பண்ணுறோம். 4ஆல் ஒவ்வொரு வேல்யூ டிவைட் பண்ணால் 0/4னா 0, 1/4, 2/4னா கேன்சல் ஆச்சுன்னா 1/2, இதை கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் 3/4, இதை கேன்சல் ஆச்சுன்னா 1. இதுக்கெல்லாம் ரூட் எடுக்கிறோம். 0க்கு ரூட் எடுத்தினா 0 தான், இதுக்கு ரூட் எடுத்தினா 1க்கு ரூட் எடுத்தினா 1, 4க்கு ரூட் எடுத்தினா 2 வரும், 1க்கு ரூட் எடுத்தினா 1, 2க்கு ரூட் எடுத்தினா √2. இப்போ ரூட் 3/4 இதுக்கு ரூட் எடுத்தினா √3/4க்கு ரூட் எடுத்தினா 2 மட்டும் வரும், 1க்கு ரூட் எடுத்தினா 1 மட்டும் வரும். இதை வந்து ஞாபகம் வச்சுன்னா போதும். இதை யூஸ் பண்ணால் 0 1/2 1/√2 √3/2 1 அந்த வேல்யூ பார்த்தோம். இது அப்படியே ரிவேர்ஸில் எழுத்துட்டா காஸ் தீட்டா பாரு 1 √3/2 1/√2 1/2 0. இந்த வேல்யூ அப்படியே ரிவேர்ஸ் அப்படியே எழுதுகிறோம், அவ்வளோதான், எழுதிட்டோம். அடுத்தது டேன் தீட்டா வேணும் அப்படின்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ பாரு 0/1னா 0, நியூமினேட்டர் 0. இப்போ பாரு 1/2 டிவைட் வந்து √3/2, இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா ரெசிப்ரோக்கலாக 1/√3 மட்டும் வரும். அடுத்த √2 கேன்சல் ஆச்சுன்னா 1/1னா 1 தான். இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா என்ன தான் 2ம் இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா நான் √3/1 தான் வரும், √3 தான். 1/0ன்னு வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி. இந்த அப்படியே ரிவேர்ஸில் எழுதுறது தான் காட் தீட்டா. இன்ஃபினிட்டியும் √3 இங்கே 1 1/√3 இங்கே 0, இது அப்படியே எழுதிட்டோம். இப்போ கொசியன் தீட்டா எதனுடைய ரெசிப்ரோக்கல் சைன் தீட்டா. 0க்கு ரெசிப்ரோக்கல் 1/0 அப்படின்னு வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டியும். இதை அப்படியே ரெசிபிளாக மாற்றினா 2/1 வரும். இதை ரெசிபிளாக மாற்றினா √2/1, இதை ரெசிபிளாக மாற்றினா 2/√3. 1க்கு ரெசிப்ரோக்கல் 1. இது அப்படியே வேஸ்டில் எழுதுறது தான் நமக்கு வந்து சீக்கன் தீட்டா. இப்போ வந்து 1 2/√3 √2 2 இன்ஃபினிட்டியும். இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, கொசியன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா. இதெல்லாம் நம்ம இந்த டேபிளர் காலத்தை முடிச்சிருக்கிறோம். இந்த டேபிளர் காலத்தை யூஸ் பண்ணி சம் இப்போ பார்க்குறோம். இப்போ பாரு, இது எக்ஸாம்பிள் 6.5ல் என்ன இருக்குதுன்னா சைன் 30 டிகிரி, காஸ் 30 டிகிரி. அந்த டேபிளர் காலத்தில் நம்ம பார்க்குறோம். சைன் 30 டிகிரி, சைன் 30 டிகிரியோட வேல்யூ என்ன வருதுன்னா 1/2 ப்ளஸ்ஸு காஸ் 30 டிகிரியோட வேல்யூ இந்த டேபிளர் காலத்தில் பார்த்தீங்கன்னா √3/2. இப்போ டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்குது, 2 எடுத்துகிறோம். என்ன இருக்குது 1 + √3, இதெல்லாம் 1 + √3/2, இவ்வளோதான் இதனுடைய சம்மு. செகண்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன tan 60 டிகிரி, காட் 60 டிகிரி. tan 60 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா √3ன்னு வரும், காட் வந்து 60 டிகிரியோட பார்த்தீங்கன்னா 1/√3 வரும். இப்போ வந்து எதெல்லாம் கேன்சல் ஆகும், √3யும் கேன்சல் ஆகிரும். கேன்சல் ஆச்சுன்னா 1 மட்டும்தான் ஆன்சர் வரும். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா tan 45 டிகிரி டிவைட் tan 30 டிகிரி ப்ளஸ் tan 60 டிகிரின்னு இருக்குது. tan 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1 டிவைட் tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3 ப்ளஸ் tan 60 டிகிரியோட வேல்யூ √3. அந்த டேபிளர் காலத்தை மெமரி பண்ணி வச்சுன்னா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் 1/, இப்போ டினாமினேட்டருங்க பாரு, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 டிவைட் இங்கே 1 × 1 1, √3 × √3ஆல் மல்டிப்ளை பண்ணால் வெறும் 3 மட்டும் வரும். டிவைட் வந்து 1 × √3 மல்டிப்ளை பண்ணால் √3 மட்டும் வரும். இந்த அப்படியே இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4/√3, இது அப்படியே ரெசிபிளாக மாற்றினா 1 × √3/4ன்னு வரும். அப்படின்னா இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 × √3 டிவைட் 4 மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா sin squared 45 டிகிரி ப்ளஸ் cos squared 45 டிகிரி இருக்குது. இப்போ sin squared 45 டிகிரி, sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 × ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் cos squared 45னா 1/√2 × ஹோல் ஸ்கொயர்டு. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, √2 ஸ்கொயர் பண்ணால் 2 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 டிவைட் √2 ஸ்கொயர் பண்ணால் 2 மட்டும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் வந்து 2 தான் இருக்குது, நியூமினேட்டரில் 1 + 1 இருக்குது. 1 + 1னா 2/2, இதை கேன்சல் ஆச்சுன்னா 1 மட்டும்தான் நமக்கு வரும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாரு,
வெரிஃபை தி ஃபாலோயிங் ஈக்குவேஷன் sin squared 60 degree plus cos squared 60 degree equal to 1. நமக்கு ஆன்சர் வந்து 1 equal to 1ன்னு ப்ரூவ் பண்ண அந்த 1 வந்துச்சுன்னா ஆன்சர் ரைட்டு. sin 60 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா √3/2 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் காஸ் 60 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறோம். √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஈக்குவல் டு 1. டினாமினேட்டரில் எல்லாம் 4 வந்து எல்சிஎம் காமனாக எடுத்துட்டிங்கன்னா நியூமினேட்டரில் என்ன இருக்குது 3 + 1 இதை ஆட் பண்ண என்ன வருது 4/4 கேன்சல் ஆச்சுன்னா 1 ஈக்குவல் டு 1க்கு ஈக்குவலாக இருக்கனால இந்த ஈக்குவேஷன் நமக்கு சரியாக இருக்குது. அடுத்தது செகண்ட் ஆப்ஷன். இதில் என்ன இருக்குது 1 + tan square 30 degree ஈக்குவல் டு secant square 30 degree. இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டுக்கிறாங்க. நமக்கு வந்து வேல்யூ அப்ளை பண்ணி போகிறோம். 1 + tan 30 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/√3 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு secant square 30 degree. secant square 30 டிகிரியோட வேல்யூ secant 30 டிகிரியோட வேல்யூ 2/√3 ஸ்கொயர்டு இருக்கிறனால இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு 1 + 1/√3 1 ஸ்கொயர் பண்ணால் 1 √3 ஸ்கொயர் பண்ணால் 3 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4 டிவைட் √3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 3 மட்டும் வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இது என்ன வருது 3 + 1/3 ஈக்குவல் டு 4/3 ஆட் பண்ணால் என்ன வருது 4/3 ஈக்குவல் டு 4/3. இன்னும் ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா 1 ஈக்குவல் டு 1க்கு ஈக்குவேஷன் ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னா cos 90 டிகிரி ஈக்குவல் டு 1 - 2 sin squared theta sin squared 45 டிகிரி ஈக்குவல் டு 2 cos squared 45 டிகிரி -1. இந்த மூணு வேல்யூம் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ காஸ் இதை அப்படியே விட்டுரு. cos 90 டிகிரியோட வேல்யூ வந்து 0 ஈக்குவல் டு 1 - 2 இன்ட்டு sin 45 டிகிரியோட வேல்யூ 1/0 1/2 1/√2ன்னு வரும் 1/√2ன்னு வரும். அதை ஸ்கொயர் பண்ணால் மட்டும் இந்த வேல்யூ வருது ஈக்குவல் டு 2 cos squared 45 டிகிரி cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 ஸ்கொயர் பண்ணால் 1/2 -1. இந்த ஸ்டெப் வந்து ஸ்ட்ரெயிட் எழுதுறது. அதுக்கு முன்னாடி எப்படி தான் இருந்திருக்குன்னா 1/√2 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்னு வரும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 √2 ஸ்கொயர் பண்ணால் 2 மட்டும் வரும். அதனால ஸ்ட்ரெயிட்டாக 1/2ன்னு இங்கேயே எடுத்து அப்ளை பண்ணிட்டோம். 0 ஈக்குவல் டு 1. இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா என்ன மல்டிப்ளை பண்ணிடுறான் 2 × 1 2/2 ஈக்குவல் டு 2 × 1 2/2 -1. இப்போ 0 ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 - 2/2 ஈக்குவல் டு 2 - 2/2ன்னு இருக்குது. 2 - 2னா 0 2 - 2 0 எல்லா வேல்யூம் 3 வேல்யூம் 0வாக தான் இருக்குது. அப்படின்னா இது வந்து இந்த ஈக்குவேஷன் 3 ஈக்குவல். அடுத்தது ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா sin 30 டிகிரி cos 60 டிகிரி ப்ளஸ் cos 30 டிகிரி sin 60 டிகிரி ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொன்னால் sin 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த வேல்யூ ஈக்குவலாக இருந்தாவே போதும். இப்போ sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2ன்னு தெரியும். cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2ன்னு தெரியும். ப்ளஸ் cos 30 டிகிரியோட வேல்யூ √3/2 இன்ட்டு sin 60 டிகிரியோட வேல்யூ வந்து √3/2 ஈக்குவல் டு sin 90 டிகிரியோட வேல்யூ 1. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1/2 × 1/2 மல்டிப்ளை பண்ணால் 1/4 ப்ளஸ் √3 × √3 மல்டிப்ளை பண்ணால் 3/2 × 2 4 ஈக்குவல் டு 1. டினாமினேட்டர் சேமாக இருக்கனால 4 நியூமினேட்டர் 1 + 3 இருக்குது. ஆனால் 1 + 3 வந்து 4/4 ஈக்குவல் டு 1. 4/4 கேன்சல் ஆச்சுன்னா 1 ஈக்குவல் டு 1. இதுதான் ஈக்குவேஷன் ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு find the value of the following. என்ன கொடுத்துறான் tan 45 டிகிரி டிவைட் cosecant 30 டிகிரி ப்ளஸ் secant 60 டிகிரி டிவைட் cot 45 டிகிரி மைனஸ் 5 sin 90 டிகிரி டிவைட் cos வந்து 2 cos 0ன்னு சொல்லிட்டேன். இப்போ பாரு tan 45 டிகிரியோட வேல்யூ 1 டிவைட் cosecant 30 டிகிரியோட வேல்யூ 2 வேல்யூ பார்த்துக்க. secant 60 டிகிரியோட வேல்யூ 2 cot 45 டிகிரியோட வேல்யூ 1 மைனஸ் 5 இன்ட்டு sin 90யோட வேல்யூ 1 டிவைட் 2 இன்ட்டு cos 0 டிகிரியோட வேல்யூ 1. இப்போ பாரு இதோட வேல்யூ வந்து இது அப்படியே இந்த சைடுங்கிறோம். எப்படி இருக்குது 1/2 இருக்குது ப்ளஸ்ஸு 2/1 இருக்குது மைனஸ்ஸு 5 × 1 டிவைட் 2 × 1 இவ்வளோ தான் இந்த ஸ்டெப்பில் இருக்குது. ஆனால் 1/2 அப்படி எழுதிடலாம் ப்ளஸ்ஸு 2/1 அடுத்து மைனஸ்ஸு 5/2 இருக்குது. டினாமினேட்டர் எல்லாம் எல்சிஎம் எடுக்கிற மாரி நமக்கு வேணும். இந்த ஸ்டெப் எப்படி இருக்குது 1/2 ப்ளஸ்ஸு 2 மைனஸ் 5/2ன்னு இருக்குது. இப்போ வந்து இங்கேயும் 2 இருக்குது இங்கேயும் 2 இருக்குது. 2க்கு மட்டும் 2 இல்லை அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணல. எல்சிஎம் வந்து எடுத்தோம்னா 2ஆல் எடுத்தோம்னா
1 + 2 இருக்கிற இடத்துல டினாமினேட்டர் 1 இருக்குது. இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 × 2 4 -5 1 + 4 வந்து 5 -5 டிவைட் 2ன்னு வருது. ஆனால் 5 - 5 0 டிவைட் 2ன்னு வருது. அப்போ ஆன்சர் வந்து 0ன்னு வரும். ஆன்சர் வந்து 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் பாரு. sin 90° + cos 60° + cos 45° into sin 30° ப்ளஸ் வந்து cos 0° - cos 45° இதனுடைய வேல்யூ மட்டும் கேட்டான். sin 90°ஓட வேல்யூ 1, cos 60°ஓட வேல்யூ 1/2, cos 45°ஓட வேல்யூ 1/√2. அதே எடுத்து இன்ட்டு sin 30°ஓட வேல்யூ 1/2, cos 0°ஓட வேல்யூ 1 cos 45°ஓட வேல்யூ வந்து 1/√2. இந்த வேல்யூ மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டோம். இப்போ மல்டிப்ளை பண்ணோம். 1 மட்டும் எடுத்து மல்டிப்ளை 1 × 1/√2 வந்து 1/√2 தான். அடுத்து 1 × வந்து 1 வந்து 1 தான். அடுத்து 1 × -1/√2 வந்து -1/√2. 1 மட்டும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்து 1/2ஆல் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம். 1/2 × 1/2 மல்டிப்ளை பண்ணால் 1/4 வருது. அடுத்து 1/2 × 1 மல்டிப்ளை பண்ணால் 1/2 மட்டும் வருது. அடுத்து 1/2 × -1/√2 மல்டிப்ளை பண்ணால் 1 × 1 1 2 × √2 இதோட வேல்யூ வந்துச்சு. நெக்ஸ்ட்டு 1/√2 எடுத்து மல்டிப்ளை பண்ணோம். 1/√2 இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? நியூமினேட்டர் 1 × 1 1 டிவைட் 2 × √2 2√2ன்னு வருது. அடுத்து 1/√2 × 1 மல்டிப்ளை பண்ணால் 1/√2. அடுத்து மைனஸு இதை ரெண்டு எடுத்து மல்டிப்ளை 1 × 1 1 டிவைட் √2 × √2 2 மட்டும் வருது. இப்போ 1/2வும் 1/2வும் கேன்சல் ஆகுது. அடுத்து 1/√2வும் 1/√2 இதுவும் கேன்சல் ஆச்சு. அடுத்து இந்த -1/2√2வும் ப்ளஸ் 1/2√2வும் கேன்சல் ஆகுது. மீதி இருக்கிறது என்ன இருக்குது? 1 + 1/4 + 1/2 மட்டும் இருக்குது. டினாமினேட்டர் ஹையஸ்ட்டாக 4 இருக்குது. 4 வர மாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்த 1 டிவைட் 1 இருக்குது. 1 இருக்கிற இடத்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 ப்ளஸ்ஸு 1 2 இருக்கிற இடத்த வந்து 4 வரணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் +2 வருது. 4 + 2 6 + 1 7/4 மட்டும் நமக்கு ஆன்சர் வருது. நெக்ஸ்ட்டு sin square 30° - 2 cos cube 60° + 3 tan power 4 45°. sin 30°ஓட வேல்யூ வந்து sin 30 1/2 × whole squared -2 cos 60°ஓட வேல்யூ 1/2 × cube ப்ளஸ் 3 tan 45°ஓட 1/4 இருக்குது. 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4 -2 × 1 டிவைட் 2 க்யூப் பண்ணால் 8 ப்ளஸ் 3 1/4னா 1 தான். இப்போ 1/4 -2/8 ப்ளஸ் 3 2/8 2 டேபிளில் கேன்சல் ஆச்சுன்னா 1/4 மட்டும் வருது. ஆனால் எவ்வளோ வருது? நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/4 -1/4 ப்ளஸ் 3 மட்டும் வருது. இந்த 1/4 இந்த 1/4 கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து 3 மட்டும்தான் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் வெரிஃபை cos வந்து 3a = 4 cos cube a - 3 cos a நம்ம ப்ரூவ் பண்ணி சொல்கிறாங்க. ஏவோட வேல்யூ 30°ன்னு எடுத்து அப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு cos 3a மட்டும் எடுத்துக்கலாம். cos 3a ஏவுக்கு 30°ன்னு எடுத்து அப்ளை பண்ண 3 × 30°. 30 × 3 வந்து 90°. 90°ஓட வேல்யூ 0. நான் cos 3a = எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 1க்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த வேல்யூ அப்படியே எழுதலாம். 4 வந்து cos cube 30°, ஏவுக்கு வந்து cos 30° -3 × cos ஏவோட வேல்யூ 30°ன்னு எழுதிட்டேன். 4 × cos 30°ஓட வேல்யூ √3/2ன்னு வரும் இன்ட்டு பவர் க்யூப்பு -3 × cos 30°ஓட வேல்யூ வந்து √3/2ன்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா க்யூப் 3 டைம் இருக்குது. √3/2 இன்ட்டு பவர் க்யூப் இருக்குது. 3 டைம் எழுதணும். √3 × √3 × √3 டிவைட் 2 × 2 × 2 2 × 2 4 4 2s are 8 டினாமினேட்டரில் 8 தான் வரும். இதை √3 × √3 மல்டிப்ளை பண்ணால் 3√3 மட்டும் வரும். இப்போ 4 இதை மல்டிப்ளை பண்ணால் 3 × √3/8ன்னு நமக்கு வருது. இப்போ பாரு இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3√3 டிவைட் 8ன்னு வருது. இந்த ஆன்சர் பார்த்தா -3 √3/2ன்னு வருது. இப்போ டினாமினேட்டர் எல்சிஎம் எடுக்கல. எல்சிஎம் அப்புறம் எடுத்துலாம். 4 × 3 12 √3 டிவைட் 8 -3 √3 டிவைட் 4 இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா
எல்சிஎம் எடுத்துகிறாங்க 8 இருக்கிற மாதிரி இந்த 2 இருக்கிற இடத்து 8 வேணால் 4ஆல் மல்டிப்ளை பண்ண 4 × 2 நியூமினேட்டர் மல்டிப்ளை பண்ணால் 4 × 3ன்னு வருது 12 √3/8 மைனஸ் 4 × 3 12 √3 இந்த இடத்த வரும் √3 டிவைட் வந்து 8 இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா 0 அப்போனா ஈக்குவேஷன் 1 ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது இந்த ஈக்குவேஷன் வந்து ரெண்டு LHS அண்ட் RHS ஆர் ஈக்குவல் நான் அந்த ஐடென்டிட்டி நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் என்ன இருக்குன்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 8 sin 2x cos 4x sin 6x இதெல்லாம் கொடுத்துட்டு வேன் வந்து எக்ஸோட வேல்யூ 15 டிகிரி எக்ஸுக்கு பதிலாக 15 டிகிரி எடுத்து அப்ளை பண்ணால் 8 × sin 2 × 15 டிகிரி cos 4 × 15 டிகிரி sin × 6 × 15 டிகிரி 2 × 15 30 டிகிரி வருது 4 × 15 60 டிகிரி வருது 6 × 15 90 டிகிரி வருது இந்த வேல்யூ மட்டும் எடுத்து அப்ளை பண்ணு 8 sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2 cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2 sin 90 டிகிரியோட வேல்யூ 1 இதை கேன்சல் ஆச்சுன்னா என்ன வருது 4 மட்டும் வருது இன்ட்டு 1/2 இன்ட்டு 1 இருக்குது இப்போ என்ன இருக்குது நியூ இது கேன்சல் ஆச்சுன்னா 2 × 1 × 1 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணால் 2 மட்டும்தான் நமக்கு ஆன்சர் வருது நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.6 பாரு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் தி ஃபாலோயிங் இப்போ cos 0 டிகிரி ப்ளஸ் sin 45 டிகிரி ப்ளஸ் sin 30 டிகிரி இன்ட்டு sin 90 டிகிரி மைனஸ் cos 45 டிகிரி ப்ளஸ் cos வந்து 60 டிகிரி இருக்குது cos 0 டிகிரியோட வேல்யூ 1 sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2ன்னு வருது அடுத்து sin 90 டிகிரியோட வேல்யூ 1 cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 sin 60 டிகிரியோட வேல்யூ 1/2 நம்ம கண்டுபிடிச்சிடும் இப்போ இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணு 1 மட்டும் எடுத்து இந்த ப்ரைட் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண இது அப்படியே வரும் 1 மைனஸ் 1/√2 ப்ளஸ் 1/2ன்னு வரும் அடுத்தது 1/√2ன்னு அப்படியே எடுத்து மல்டிப்ளை பண்ணும் 1/√2 × 1 வந்து 1/√2 இதை ரெண்டு எடுத்து மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 1 × 1 1 √2 × √2 2 மட்டும்தான் வரும் அடுத்து 1/√2 இன்ட்டு இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் நியூமினேட்டர் 1 × 1 1 டிவைட் 2 × √2 எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டோம் அடுத்து 1/2 × 1 1/2 எதாவது வரும் அடுத்து 1/2 இன்ட்டு இது ரெண்டு எடுத்து மல்டிப்ளை பண்ணால் நியூமினேட்டரில் 1 × 1 1 டிவைட் 2 × √2 வந்து 2√2 அடுத்து 1/2 × 1/2 எடுத்து மல்டிப்ளை பண்ணால் நியூமினேட்டரில் 1 × 1 1 டிவைட் 2 × 2 4 மட்டும்தான் வருது இப்போ எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டோம் இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும் 1/√2வும் 1 வந்து √2வும் கேன்சல் அடுத்தது 1/2 1/2 கேன்சல் அதுக்கு அடுத்து இந்த வேல்யூ மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆகுது ரிமைனிங் இருக்கிறது 1 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/4 மட்டும் வருது ஆனால் டினாமினேட்டரில் வந்து 4 வர மாரி எடுத்துக்க ஏன்னா இங்கே 1 டிவைட் 1 இருக்குது 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4/4 இப்போ 2 இருக்கிற இடத்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 4 வரும் அப்படின்னா 2 டிவைட் 4 ப்ளஸ் 1/4 வருது இப்போ ஆட் பண்ணால் 4 + 2 6 6 + 1 7/4 இதுதான் ஆன்சர் நமக்கு நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் பாரு tan squared 60 degree minus 2 tan squared 45 degree minus cot squared 30 degree plus 2 sin squared 30 degree plus 3/4 cosecant squared 45 degree இந்த வேல்யூலாம் எடுத்து இப்போ அப்ளை பண்ணுறோம் இந்த வேல்யூ வந்து அந்த டேபிளர் காலத்தை பார்த்து இதெல்லாம் நோட் பண்ணிக்க √3 பவர் ஸ்கொயர்னா √3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 3 மட்டும் வரும் மைனஸ் 2 × 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் √3 ஸ்கொயர் பண்ணால் 3 மட்டும் வரும் ப்ளஸ் 2 × 1/2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும் ப்ளஸ் 3/4 √2 ஸ்கொயர் பண்ணால் 2 மட்டும்தான் வரும் இப்போ இதோட வேல்யூ வந்து 3 2 × 1 2 அடுத்து இதோட வேல்யூ -3 ஆனால் 2/4 அடுத்து 3 × 2 6/4 நமக்கு வருது 3 இது அப்படியே எழுதிக்க -2 -3 ரெண்டு ஆட் பண்ணால் -5 டினாமினேட்டர் 4க்குனால் ரெண்டு ஆட் பண்ணிக்க 2 + 6 8/4 இது கேன்சல் ஆச்சுன்னா 2 மட்டும் வரும் ஆனால் இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா 3 -5 -2 + 2 ஆன்சர் என்ன வருது 0 வருது இந்த டிக்னாமெட்ரி பொறுத்த வரையும் போதும் இது வரைக்கும் அதனால இது வரைக்கும் கம்மியாக வச்சு டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு வந்து பார்ல மட்டும் ஒரு கிளாஸில் பார்த்தோம் செகண்ட் வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ் முடிச்சிருக்கிறோம் அடுத்தது செகண்ட் எக்ஸசைஸில் இது வரையும் நடத்துகிறேன் இதை மட்டும் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு 5 எக்ஸாம் இருக்குது அதை முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் யூனிட் போகலாம் டிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் பார்ல தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு அந்த டேபிளர் காலத்தில் எப்போ கேட்டாலும் வந்து அதனுடைய வேல்யூ வந்து சொல்ல தெரியணும் ஓகே தேங்க்யூ